நமஸ்காரம். ஒரு கேள்வி. என்னென்ன வகையாக நம்மை நாமே பிரித்துக் கொள்ளலாம்? ஒரு வகை நல்ல பக்திமான்கள், முதிர்ந்த பக்தி உடையவர்கள், ஆத்மாவை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் நிறைய தெரிந்து வைத்திருப்பவர்கள். இவர்களெல்லாம் ஒரு வகை. இதற்கு நேர் எதிரான வகை, அதில் அவ்வளவாக விருப்பமே இல்லை, ஈடுபாடு இல்லை, நேரமும் இல்லை. ஆகவே தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற விருப்பமும் இல்லை, நேரமும் இல்லை, ஈடுபாடும் இல்லை. அவர்கள் ஒரு வகை. முதல் வகையினருக்கும் இனிமேல் பக்தி வளர வேணும் என்பதற்காக எதுவும் செய்ய வேண்டாம். வளர்ந்த பக்தியை காப்பாற்றிக் கொண்டால் போதும். இந்த சம்சாரத்தில் தான் இருக்கிறோம், கலியுகத்தில் இருக்கிறோம். அதனால் அதை கெடுத்துக் கொள்ளாமல் இருந்தால் போதும். மூன்றாவது வகையினரும் இப்போதைக்கு அருகே வரமாட்டார்கள். முயற்சி பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி பார்க்கலாம். வந்தால் சரி, இல்லை என்றால் மெதுவே வருவார்கள். இந்த ரெண்டு வகையினருக்கும் இடையில், நடுவில் இருப்பவர்கள் தான் நிறைய. ஒன்றும் மூன்றும் குறைவாக இருக்கும். நடு வகையினர் நிறைய இருப்பார்கள். நாம பொதுவாக பொருளாதார ரீதியில் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாம் சொல்லிக் கொள்வோம். அது சம்பாத்தியம், செலவு, அதை பொறுத்தது. ஆனால் இங்கிருக்கும் மிடில் கிளாஸ் இவர்கள் தான், நாம் தான். பெருமானை தெரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் புரிந்து பக்தனாக ஆக வேண்டும், பக்தியை வளர்த்துக் கொள்ள வேண்டும், இந்த விருப்பம் எல்லாம் இருக்கும். ஆனால் கர்மங்களுக்கு கட்டுப்பட்டு எங்கோ ஓடிக்கொண்டிருப்போம், நேரம் இருக்காது, உள்ளம் பதைக்கலாம், தெரிந்து கொள்ள வேண்டுமே என்று இருக்கும். ஆனால் எப்படிங்கிற வழி தெரியாது. ஷான் ஏறினால் முழம் சறுக்குகிறது என்கிறா போல் கொஞ்சம் பக்தி வளர்ந்தால் சம்சாரம் பிடித்து இழுக்கிறது. ஏதேதோ சண்டை சச்சரவுகள், கவலைகள், பொறாமை, பியர் பிரஷர், எத்தனையோ. இதற்கெல்லாம் நடுவில் பக்தி எப்படி வளர்க்க ஆசை இருக்கிறது. ஏதானும் வழி தெரிந்தால், அதுவும் எளிய வழியாக இருந்தால் வளர்த்துக் கொள்ளலாம். அதற்கென்று ஓஹோவென்று அஷ்டாங்க யோகம், யோக பயிற்சி எல்லாம் சொன்னால் முடியாது. எது எளிய வழி? இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு பக்தி கூடுமா? பெருமானை பற்றின அறிவு வளருமா? அவர் கருணை கிடைக்குமா? இந்த நடுத்தர வர்க்கத்தினர் தான் நிறைய இருக்கிறோம். அதற்கு வழி உள்ளது. கண்ணன் பகவத்கீதையில் 10வது அத்தியாயத்தில் என்ன சொல்லுகிறாரோ அதை காதார கேட்டோமானால் இல்லாத பக்தி பிறக்கும், பிறந்த பக்தி வளரும். ராமானுஜருடைய ஆச்சாரியர் யாமுனாச்சாரியர்ங்கிற சுவாமி ஆள வந்தார். அவர் கீதார்த்த சங்கிரகம் என்ற நூல் எழுதியுள்ளார். 32 ஸ்லோகங்கள். அதில் ஒரு ஸ்லோகம் கீதை 10வது அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை சொல்லுகிறது. ஸ்வகல்யாண குணானந்திய கிருஷ்ண சுவாதீனதாமதி பக்தியுத்பத்தி விவிருத்தியர்த்தா விஸ்தீர்ணா தசமோதிதா. இதான் அந்த ஸ்லோகம். பகவான் 10வது அத்தியாயத்தில் தன்னுடைய எண்ணிறந்த கல்யாண குணங்கள், நற்பண்புகள், அவற்றையெல்லாம் சொல்லுகிறார். இந்த உலகமே தன்னது, மொத்த சொத்தும் தன்னது, தான் ஈஸ்வரன், எல்லாரையும் நியமிக்கக்கூடியவர், தன் ஆளுகைக்குட்பட்டுத்தான் எல்லாரும் இயங்குகிறார்கள். இதெல்லாவற்றையும் தான் 10வது அத்தியாயத்தில் சொல்லுகிறார்.
இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டதை கேட்டால் என்ன பிறக்கும்? பக்தி உற்பத்தி. பக்தியே இல்லாவிட்டாலும் ஏற்படும் என்கிறார். ஏற்பட்டுவிட்ட பின்னால் விவிருத்தியர்த்தா, அது வளரும் என்கிறார். அது எப்படி என்றால் கேட்டு பார்த்தால் தெரிந்துவிட்டு போகிறது. அது என்ன பெரிய காசா பணவா செலவு? 10வது அத்தியாயம் என்ன சொல்லித்து? விபூத்தி அத்தியாயம்னு அதற்கு பெயர். எல்லாமே என்னுடையவை, மொத்தம் என் சொத்து, நான் ஈஸ்வரன். அவருடைய குணங்களை பற்றி நிறைய சொல்லுகிறார். அவருடைய நியமன சாமர்த்தியம், எல்லாவற்றையும் அவரே நியமிக்கிறார், அவர் ஆளுமை என்பதும் சொல்லப்படுகிறது. பகவானுடைய குணங்களை சொல்லக்கூடிய கதைகள், அதை கேட்கலாம். மத் கதாசிரவணே பிரீத்திகின்னு பகவானே சொல்லுகிறார். அவருடைய கதைகள் அவருடைய குணங்களைத்தானே விளக்கும். அதனால் எம்பெருமானுடைய நல்ல பண்புகளை கேட்க கேட்க மனம் பண்பு அடையும், பணிவு வரும், தன்னிடையே பக்தி பிறந்துவிடும், வளர்ந்துவிடும். அது ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறைகள், 30 முறை ஆனாலும் அந்த 10வது அத்தியாயம் என்ன சொல்லித்து என்பதை கேட்டால், அவனுடைய குணங்களையும் குணங்களை கூறும் சரிதங்களையும் கேட்டால் கண்டிப்பா பக்தி வளரும் என்றுதான் சொல்லப்பட்டுள்ளது. முயற்சிப்போம்.